பட்டமளிப்பு விழாவுடைய அடுத்த கட்ட நிகழ்வு ஆரம்பமாகிறது. அடுத்ததாக வல்லம் குபா பள்ளியினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எம்எஸ்எம் காரி இஸ்மாயில் ஹசரத் அவர்கள் பட்ட வாங்கும் மாணவிகளை வாழ்த்தி 5 நிமிடம் உரையாற்றுவார்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. பேரன்பிற்குரிய செங்கோட்டை மேலூர் முஹிதீன் ஜும்மா பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களே, பள்ளியினுடைய இமாம் அன்பிற்கினிய தம்பி அக்பர் அலி உலவி அவர்களே, இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய மேலூர் இளவல்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், மாணவ மாணவியர்கள் அத்தனைவர்களுக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறை அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால நமது வட்டாரத்திலே தொடர் விழா நிகழ்ச்சிகள், எங்கே பார்த்தாலும் பட்டமளிப்பு விழா, மதரசா ஆண்டு விழா, எல்லாமே வட்டாரத்தில் வடகரையிலிருந்து ஆரம்பித்து வல்ல வரைக்கும் ஒரே விழாவாக தான் இருக்குது. இது போன்ற நிகழ்வுகள் இதற்கு நாம் ஏன் கூட வேண்டும், மக்களுக்கு ஏன் பட்டமளிப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் ஒரு ஆடம்பரம் நினைக்காம, கல்வியினுடைய தேடல் எங்கெல்லாம் செல்கின்றதோ அந்த கல்வியை ஊக்குவிப்பதற்கு நம் எல்லோருக்கும் கடமை இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய கிருபையினாலே அல் ஐனுல் ஜாரியாவினுடைய 6ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா, பட்டம் பெறுவது நோக்கமல்ல மாணவ செல்வங்களே, ஏறத்தாழ 3 ஆண்டு காலமாக உங்களுக்கு கற்றுத்தந்த அந்த பாடங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டுமோ அதையெல்லாம் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக கல்வி எப்போதுமே முடிஞ்சிடாது. என்றைக்கு நாம் தேட ஆரம்பிச்சிட்டோமோ அந்த கல்விக்கு முடிவே கிடையாது. அதனால் இந்த கல்வியினுடைய 3 ஆண்டு காலம் கற்ற கல்வி இருக்கின்றது, அது சாதாரணமான கல்வி இல்லை. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடுத்த கட்ட நகர்விற்காக உங்களுக்கு சான்றுரைக்கின்ற ஒரு சான்றிதழ். உலகத்தில் நாம் பார்ப்போம், எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு பட்டத்தை நாம் போட்டிருப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை தத்துவம் திருக்குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு என்ன போதிக்கின்றன என்று சொன்னால், யார் கல்வியை கற்று பிறருக்கும் கற்றுக்கொண்டாரோ கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். 3 ஆண்டு காலம் நாம் படிச்சுட்டு போய் வீட்டில் முடங்கிறதுக்கு இந்த அர்த்தம் இல்லை. சான்றிதழ் பெறக்கூடிய மாணவ மணிகளே, இனிதான் உங்களுடைய ஒரு சிறப்பான காலம் உங்களுடைய கரங்களில் ஜொலிக்க இருக்கின்றது. உங்களுடைய இல்லம் சொர்க்கமாக சொன்னால் உங்களுடைய கரங்களில் தான் இருக்கின்றது. ஆகவே பட்டம் பெறுகின்ற ஐனுல் ஜாரியாவினுடைய அன்பு சார்ந்த கல்வி பயின்று இன்றைக்கு சான்றிதழ் பெற இருக்கின்ற அனுப்பியிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லோர்களும் வாழ்க்கையில் உயர வேண்டும், மேம்பட வேண்டும். இந்த கல்வியின் மூலமாக
ஒரு 100 ஆண்டு ஆலிமாக்களை உங்களுடைய இல்லத்திலிருந்து உருவாக்குங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய கற்ற கல்வியின் பலனை பிறருக்கும் எத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து நல்லதொரு மாணவர்களை உருவாக்குங்கள், சமுதாயத்தை உருவாக்குங்கள், சாலிஹீன்களாக உருவாக்குங்கள். நம்முடைய சமுதாயம் கல்வியில் மேம்பட்ட சமுதாயமாகுவதற்கு உங்களுடைய கல்விதான் சிறந்த அருமருந்து. அந்த அடிப்படையில் பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று 100 ஆண்டு காலம் என்ன ஈருலகிலும் சிறப்புற்று வாழ்க வளர்க வளமுடன் இறையருளால் வளர்கமான் உங்களுடைய ஈருலக வாழ்க்கையை சிறப்பாக்கி தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.